ஸ்டாண்டப் காமெடியன்ஸில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று நேச்சுரலி ஃபன்னி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், ரெண்டாவது காமெடி எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக காமெடி பண்ணுறவங்க ரெண்டாவது வகை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் ஸ்டாண்டப் காமெடி இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த முதல் வகை நேச்சுரலி ஃபன்னி. யாருன்னா மெர்வின் ராஸ். அவர் தவிர எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாருமே காமெடி எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க. அப்படி இத்தனை பேரை காமெடி எழுத கற்றுக்கிட்டு வரும்பொழுது நீங்களும் காமெடி எழுத கற்றுக்கலாம், ஸ்டாண்டப் காமெடியன் ஆகலாம். எப்படி பார்க்கலாம் அன்பமிகோஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டப் காமெடி எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறத விட ஸ்டாண்டப் காமெடியனுக்கு தேவையான 3 முக்கியமான ஸ்கில் என்ன, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற முக்கியமான சேலஞ்ச் என்ன, இந்த ஃபீல்டில் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பாபு, அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் ஷோ பண்ணார் இல்லையா, அந்த அலெக்சாண்டர் பாபு அவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன, அதை எப்படி மாற்றி செஞ்சுருக்கலாம், கடைசியாக காமெடி எப்படி எழுதுறது அதையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டாண்டப் காமெடியனுக்கு தேவையான 3 முக்கியமான ஸ்கில்ஸை. அதில் முதல் ஸ்கில் என்னென்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்னா மேடையில் ஏறி பேசணும், நிறையா ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசணும். அப்படியே நர்வஸ் ஆகி ஒரு இடத்துல சொதப்புனாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி டக்குன்னு ஒரு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு லைன் யோசித்து டக்குன்னு பேசி அதை ரெக்கவர் பண்ணி ஒன்றுமே ஆகாத மாதிரி பேசணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸை கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த ஸ்டாண்டப் காமெடியனாக ஆக முடியும். ரெண்டாவது ஸ்கில் மெமரி பவர். ஆரம்ப கட்ட காலங்களில் ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணும் பொழுது மேபி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கிடைக்கும் ஸ்டேஜ் டைம் அவருடைய செட்ஸை. ஆனால் அவர் வளர வளர அவருக்கு ஸ்டேஜ் டைம் அதிகரிச்சுட்டே போகும். மேபி ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், இன்னும் நல்ல சிறந்த காமெடியன் ஆகிட்டா ஒரு 1 hour. அலெக்சாண்டர் பாபு அவர்கள் அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் ஷோலாம் 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். பாருங்கள், 2 மணி நேரம் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்டேஜில் நின்று எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சீக்வன்ஸாக பேசி ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம். 2 மணி நேரம் கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். மெமரி பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது ஸ்கில் நெட்வொர்க்கிங் ஸ்கில். ஸ்டாண்டப் காமெடியன் அடுத்தடுத்த ஷோ கிடைக்கணும்னு வச்சுங்களேன், அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும், ஷோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரணும். அப்போ அவருடைய நெட்வொர்க் பயங்கர பெருசாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அடுத்தடுத்த ஷோஸ் வரும், அவர் அந்த ஃபீல்டில் நிலைச்சு நிற்க முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வளர்ந்து வரும் ஸ்டேஜ்லேயே உங்கள் கூட சேர்ந்து வளர்றாங்க இல்லையா, அவங்க கூட காமெடி பட்டிஸ் ஆகிக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பட்டிஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் சர்க்கிளில். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வளருவீங்க. மேலே வர்றப்ப இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய நெட்வொர்க்கை பெருசாக்கிட்டே போங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரோவர்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கீங்களோ, அப்போ ஸ்டாண்டப் காமெடியில் நீங்கள் ஷைன் ஆக முடியும். இந்த 3 ஸ்கில்ஸ் அங்கே முக்கியமாக தேவையான ஸ்கில்ஸ் ஸ்டாண்டப் காமெடியனுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா ஸ்டாண்டப் காமெடியில் நிலைச்சு நிற்கவே முடியாது. அது என்ன விஷயம்? கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்த ஷோஸில் ஜோக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரணும், அந்த குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய டைமிங்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எல்லாமே பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பெஸ்ட் ஜோக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய முதல் ஷோவில் எல்லா ஜோக்ஸையும் போட்டுருவாங்க. அந்த ஷோவை வச்சு ஒரு 1 year 2 year ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணி டூர் போயிட்டு அந்த ஷோஸ் பண்ணுவாங்க. அதே ஷோவை அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஷோவுக்கு அவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்காது. ஏன்னா எல்லா ஜோக்ஸையும் ஃபஸ்ட்டு ஷோலே போட்டாங்க. அடுத்த ஷோக்கு உட்காந்து யோசிச்சு கஷ்டப்பட்டு மெட்டீரியல் எழுதுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படியே எழுதினாலும் அது முதல் ஷோ அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இப்போ இந்த விஷயத்தில் அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் அலெக்சாண்டர் பாபு அவர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணார்னு பார்க்கலாமா? அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் அந்த ஷோ எழுதி ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஸ்டார்ட் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்ட் டூர் போய் அந்த ஷோ ஒரு 2 வருஷம் பண்ணார். அந்த 2 வருஷத்தின் முடிவில் அந்த ஷோ அமேசான் பிரைமில் வந்தது.
எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பயங்கர பாப்புலர் ஷோ, ஹிட் ஷோ, நல்லா பீக்கில் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்த ஷோவுக்கு உண்டான கண்டென்ட்டு அப்போவே எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். எழுதி அடுத்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணி தானே வச்சுங்களேன், இந்த நேரம் அவர் பயங்கர பீக்கில் போயிருப்பார். ஆனால் அவர் செஞ்சது என்ன, வினோதினி அவர்களுடைய ஒரு நாடக குழுவில் போய் சேர்ந்தார். ஒரு 2 நாடகத்தை எடுத்துகிட்டு அந்த நாடகத்தை வச்சு வேர்ல்டு ஃபுல்லாக போய் அந்த நாடகத்தை வச்சு டூர் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. முதல்ல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 4-5 இடத்துல பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அந்த நாடக குழுவில் வந்து வெளியே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பித்தார். முதல்ல என்ன மாதிரி வீடியோஸ் போட்டார், தமிழ் பாடல்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதில் காமெடி ரொம்ப இல்லை. நிறைய பேர் போட்டது என்னென்னா, இதை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது காமெடி தான், காமெடி போடுங்க, காமெடி போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணாம் எங்களுக்கு, காமெடி போடுங்க, அதுதான் நிறைய பேர் கமெண்ட்ஸை. அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, பாடல்கள் பாட ஆரம்பித்தார். அவருக்கு நிஜமாவே நல்ல வாய்ஸு, நல்ல மியூசிக் நாலேஜ், எல்லாமே சூப்பர். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவருடைய மியூசிக் நாலேஜ் பிடிச்சிருக்கு, அவருடைய வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அவர் பாடினா கேட்பாங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் அவர்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, காமெடி. அந்த பாடல்கள் பாடும் பொழுதும் அதில் நிறைய காமெடி கிடையாது, நிறைய ஜோக்ஸ் கிடையாது. அதனால் மக்கள்கிட்ட மறுபடியும் கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சுது, காமெடி போடுங்க, காமெடி வீடியோ போடுங்கன்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணார், இப்போது ஆஸ்க் மீ எனிதிங்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்கார். அதில் மக்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுறார். அந்த ஷோலையும் காமெடி ரொம்ப கிடையாது. பண்ணுற மிஸ்டேக், அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங்லே அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் ஷோ நடந்தப்பவே பேரலாக உட்காந்து அடுத்த ஷோக்கு உண்டான கண்டென்ட் எழுதியிருந்தேன்னா இந்நேரம் அந்த ஷோ முடிகிறப்ப இன்னொரு பெஸ்ட் கண்டென்ட் வந்திருக்கும். அந்த கண்டென்ட்டை வச்சு அடுத்த ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் அடுத்து பண்ணுற ஷோ இன்னும் பயங்கர குவாலிட்டியாக இருக்கணும். மக்கள் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் ஷோ மூலமாக ஒரு பாஸ் செட் பண்ணிட்டாங்க. இந்த லெவலில் அவர் பண்ணுற அடுத்த ஷோ இதையும் தாண்டி இதுக்கு மேலே இருக்கணும்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருந்தால் மக்கள்கிட்ட போய் சேர்றது கஷ்டம். இதான் நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். அவங்களுடைய க்ரோத் இப்படி இருக்கணும், ஒவ்வொரு தடவையும் குவாலிட்டி கூட்டிகிட்டே போகணும். ஆனால் ஸ்டாண்டப் காமெடியில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குவாலிட்டியாக எழுதுறது கஷ்டம், கன்சிஸ்டண்ட்டாக எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குவாலிட்டியை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டப் காமெடியில் நீங்கள் ஜொலிப்பீங்க. கடைசியாக ஸ்டாண்டப் காமெடி எழுதுறதுக்கு சில டெக்னிக்ஸ், ஜோக்ஸ் எப்படி எழுதுறதுன்றதுக்கு சில டெக்னிக்ஸ், அது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகிறதுக்கு நீங்கள் சொன்ன அந்த 3 ஸ்கில்ஸை விட ஒரு முக்கியமான ஸ்கில் வேணும் சார். அந்த ஸ்கில் இருந்தால் தான் மக்கள் நீங்கள் ஒரு உண்மையான ஸ்டாண்டப் காமெடியன்னு ஒத்துக்குவாங்கன்னார். அப்படி என்ன சார் ஸ்கில்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், அந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் அவங்களுடைய ஷோவுக்கு ஒரு போஸ்டர் அடித்து அந்த போஸ்டரில் போஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மூக்கை மூஞ்சி இப்படி முளை நீளத்துக்கு நீட்டிக்கிட்டு வேங்னு இப்படி மண்டையை நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி போஸ்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் சார் அப்படின்னார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.